எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் துளார் எனின். மலர்மிசை ஏகினான் மனடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வான்புகழ் கொண்ட வள்ளுவப் பெருந்தகையின் பொருட்பாலிலே அங்கவியல் என்பதிலே 79வது அதிகாரமாகிய நட்பு. இதுவரை அரசனுடைய அரசியலிலே அரசன் தன்மை, அரசனை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், தூதன் எப்படி இருக்க வேண்டும், நாடு எப்படி இருக்க வேண்டும், படை எப்படி இருக்க வேண்டும், படையுடைய மாட்சி என்ன, பெருமை என்ன, படை எப்படிப்பட்ட படை அமைந்தால் அது செருக்குடன் திகழும் என்பதை விளக்கிய வள்ளுவ பெருந்தகை இப்பொழுது நட்பு என்ற அதிகாரத்திலே நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நட்பு பலன் தரும் என்பதை அழகாக விளக்குகிறார். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள் காப்பு. நட்பை போல் ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவுமே இல்லை. நட்பை போல செயல்களுக்கு அருமையான பாதுகாப்பும் எதுவும் இல்லை. நிறை நீர நிறவர்கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு. நல்ல தன்மையுள்ளவரோடு கொண்ட நட்பானது வளர்பிறை போல் நாளுக்கு நாள் வளரும். பேதைகளின் நட்பு தேய்பிற போல் நாளுக்கு நாள் தேய்ந்து போகும். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையார் தொடர்பு. நல்ல பண்பு உடையவர்களின் தொடர்பானது படிக்க படிக்க நூலின் நயம் மென்மேலும் இனிமை தருவது போல் பழக பழக மேன்மேலும் இன்பம் தருவதாகும். அதாவது நல்ல விஷயங்களை, நல்ல புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு மேலும் அறிவு விருத்தியாகும், இன்பம் பெருகும். அதே போல் நல்ல நண்பர்கள் அமைந்தால் அவர்களோடு நாள் செல்ல செல்ல நமக்கு இன்பம் தருவதாக இருக்கும். அவரோடு பழக பழக மேலும் இன்பம் பெருகும். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இது அருமையான குறள். நட்பு செய்து கொள்வது நண்பரோடு சிரித்து மகிழ்வதற்காக மட்டும் அன்று. அவர் மிகுதியாக தவறு செய்யும் போது அவரை கடிந்து திருத்துவதற்கே ஆகும். இந்த காலத்துக்கு இது தேவையான கருத்து. இப்போ நட்பு என்றால் எல்லோரும் என்ன நினச்சிக்கணுங்க, ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சினிமாவுக்கு போகிறது, ஆட்டம் போடுறது, நம்முடைய நல் செயல்களுக்கு மாத்திரம் துணை நிற்பதுங்கிறது கிடையாது. நம்ம தவறு செய்யும்போது அதை இடித்துரைத்து அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதும் நட்பின் சிறப்பாகும். உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிளைமை தரும். நட்பு செய்வதற்கு ஒருவர் கலந்து பேசி பழகுதல் வேண்டியதில்லை. இருவரிடம் உள்ள ஒத்த உணர்ச்சிகளே நட்பு என்னும் உரிமையை தந்துவிடும். அப்போ ஒருத்தரை நட்பாக ஏற்றுக்கொள்ளணும், ஒரு நண்பன் ஏற்றுக்கொள்ளணும்னா அவனோட பழகித்தான் ஏற்றுக்கணும் இல்லை. அவர் நமக்கு ஒத்த குணமுடையவராக நம்முடைய கருத்தோட்டத்தோடு ஒற்றுமை உள்ளவர்களாக இருந்தால் நட்பு என்பது இயல்பாகவே அமைந்துவிடும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. உள்ளம் கலக்காமல் முகத்தோற்றத்தில் மகிழ்ச்சி காட்டி நட்பு செய்வது நல்ல நட்பு ஆகாது. நெஞ்சத்தின் உள்ளேயும் மகிழ்ச்சியோடு நட்பு செய்வது தான் நல்ல நட்பு. அதை முகத்துக்கு நேர சிரித்து பேசி கொண்டிருந்தால் மாத்திரம் நட்பு அல்ல, அவனுடைய அகத்துக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். தான் அகம் நக நட்பது நட்பு. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் அவரோடு பழகினால். அழிவினவை நீக்கி ஆறுத்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. நண்பனுக்கு அழிவு வரும்போது அதை விளக்கி அவனை நிலைபெறை செய்து தன்னையும் மீறிய அழிவின் போது தானும் அவனோடு துயரப்படுவதே நல்ல நட்பாகும்.
அதாவது ஒரு நண்பன் ஒரு கஷ்டத்தில் இருந்தான்னா அவனுடைய கஷ்டத்தை விளக்கணும், அல்லது அவனுடைய கஷ்டத்தில் பங்கேற்று கொண்டு தானும் அவனுடைய கஷ்டத்திலே பங்கேற்று கொண்டு தானும் அவனோடு அந்த எப்படி இன்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக பங்கேற்றானோ அதே மாதிரி துன்பத்திலும் அவன் பங்கேற்று கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டது தான் நட்பு. அடுத்தது அருமையான பாடல். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஆற்று வெள்ளத்தில் உடையை இழந்தவனது மானத்தை மறைக்க அவன் கை உடனே உதவுவது போல நண்பன் துன்பத்தை விரைந்து நீக்குவது தான் நல்ல நட்பு. ஒருவனுடைய ஆடை அவிழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவனுடைய கையானது யாருடைய எந்த வகையான உத்தரவுக்கும் எதிர்பார்க்காமல் உடனடியாக அந்த கையானது ஆடையை பற்றி கொள்ளும், அல்லது தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு இந்த கையானது இவனுடைய உத்தரவு இல்லாமலேயே தானாகவே தன்னிச்சையாகவே அது அனிச்சை செயலாக ஏற்படும். அதே போன்று ஒரு நண்பனுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அவனுடைய வலதுகரமாக இருந்து அவனுடைய துன்பத்தை களைய முயற்சிப்பது தான் நட்பாகும். நட்பிற்கு வீற்றிருக்க யாதனில் கொட்பின்றி உள்ளும் வாய் ஊன்றும் நிலை. நட்பு என்பது நிலையாக தங்கியிருக்கும் இடம் யாது என்றால் மன மாறுபாடு இல்லாமல் முடிந்த இடமெல்லாம் இணைந்து நின்று காத்து பேணும் நிலையாகும். இணையர் இவரமக்கு இன்னயாம் என்று புனையிலும் புல்லென்னும் நட்பு. இவர் எமக்கு இப்படிப்பட்டவர், யாம் இவருக்கு இத்தன்மையவர் என்ற நட்பின் அளவை சொன்னாலும் அந்த நட்பு தன் சிறப்பை இழந்து போகும். அப்படின்னா என் நண்பனை பற்றி பெருமையாக எனக்கு இவரோட நண்பர் அப்படின்னு பெருமையாக சொன்னாவே அந்த நட்பினுடைய பெருமை இழந்து போகும். அப்போ என்னென்னா மனதளவில் அவன் மேல் உள்ள அன்போடு இருக்க வேண்டும். அது பெருமை பாராட்டுறதுக்கோ அது நட்பை பற்றி மற்றவர்கள் புகழணுங்கிற அவசியம் இல்லை. இது நட்பு என்பது இப்போ ஏன் அரசியலில் இதை கொண்டு வந்து வைத்தார் என்றால், ஒரு நாடும் இன்னொரு நாடும் கூட நட்போடு இருக்கணும், ஒரு நட்பு நாடுகள்னு. அப்போ என்னென்னா அந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் இயற்கையாலோ அல்லது பகைவர்களாலோ அந்த பாதிப்பு வந்தால் அந்த நட்பானது உதவிக்கரம் நீட்டும். இப்போ அதெல்லாம் போர் முறையிலே நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு நாடு பலவீனமான நாடாக தான் இருக்கும், ஆனால் அந்த நாடானது பலம் மிகுந்த ஒரு நாட்டை நட்பாக கொண்டால் இந்த பலம் இழந்த நாட்டை கூட பகைவர் தாக்குவதற்கு யோசிப்பாங்க. ஏனென்றால் இந்த நாட்டை தாக்கினால் பலம் மிகுந்த இன்னொரு நாடு துணைக்கு வரும் உதவிக்கு. அதனாலேயே படைபலம் இல்லாத நாடுகள் கூட தைரியமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்முடைய நட்பு நாடாகிய பெரிய நாடு நமக்கு உதவி செய்யும்னு. இது ஒரு அரசியலில் இது ஒரு அதிகாரம். சரி, புராணங்களில் என்ன அதிகாரம்னுட்டா நட்புக்கு இலக்கணமாக 3 வகையான நட்பை சொல்லுவார்கள். கர்ணன் துரியோதனனுடைய நட்பு, கர்ணன் குசேலனுடைய நட்பு, பிசிராந்தியார் கோப்பெருஞ்சோழனுடைய நட்பு. இது 3 தனித்தனியாக பார்ப்போம். கர்ணன் துரியோதனோட நட்பை பற்றி கேட்கவே வேண்டாம். கர்ணனுக்கு சபையில் அவமானம் ஏற்பட்டது. ஒரு போர் பயிற்சியெல்லாம் முடிந்த உடனே துரோணர் அவர்களுக்கு அரங்கேற்றம் பண்ணுறார். அப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையை யுத்த திறமைகளை காட்டுகிறார்கள். அர்ஜுனன் தன்னுடைய வில்வித்தையுடைய திறமையை காட்டுறான். அர்ஜுனனுக்கு சமமான வில்வீரன் யாரும் கிடையாது அந்த அரங்கத்தில். அந்த அரங்கத்தில் அர்ஜுனனுக்கு சமமான வில்வித்தை இல்லை என்ற உடனே கௌரவர்களுக்கெல்லாம் ரொம்ப, அதுவும் துரியோதனனுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அர்ஜுனனை எல்லா மக்களும் புகழ்வார்கள். துரோணர் சொல்லுவார், வில்லுக்கு விஜயம், அவனை போன்ற வில்லாற்றல் உள்ளவர்கள் யாரும் கிடையாதுன்னு. அப்பொழுது அந்த இடத்துல கர்ணன் வருவான். அவன் ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்ட மகன். அர்ஜுனன் செய்த அத்தனை வில்வித்தைகளையும் இவன் செய்து காட்டுவான்.
செய்து காட்டிய உடனே அந்த சபையானது அவனுடைய வில்வித்தையை ரசித்தால் கூட அப்பொழுது அவர்கள் சொல்வார், அந்த துரோணர் சொல்லுவார், நீ யார் என்று முதலில் உன்னை அறிமுகப்படுத்து என்பார். நான் ஒரு தேரோட்டியுடைய மகன் என்று சொல்லுவான். ராதை என்று பேர். ராதை என்கிற தேரோட்டி தான் அவரை வளர்த்தது. அப்போ சொல்லுவார் துரோணர், இது அரசர்களுக்குரிய போர் பயிற்சிக்குள்ள இடம். இங்கே நீ ஒரு சாதாரண தேரோட்டி ஒரு அரசனோடு போரிடுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது. ஆகவே உன்னை அங்கீகரிக்க முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அப்பொழுது துரியோதனன் கர்ணனை ஆறத் தழுவி, இன்று முதல் என்னுடைய நாட்டின் ஒரு பகுதியாகிய அங்க தேசத்துக்கு இவனை அரசனாக்குகிறேன். இப்பொழுது இவனும் அரசகுமாரன் ஆகிட்டான். ஆகவே இவன் இப்பொழுது அர்ஜுனனுக்கு சமமாக போரிடுவான் என்று காட்டினான். உடனே அதை அங்கீகரிக்கலை, அது வேற கதை. இப்பொழுது சபையிலே அவமானம் ஏற்பட்ட கர்ணன் தன்னுடைய அவமானத்தை துடைத்து விட்டான், சபையிலே நமக்கு உரிய மரியாதை கொடுத்து விட்டான் என்றவுடன் அதான் இந்த உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புங்கிறது இங்கே தான். துரியோதன தெரியாது கர்ணனுக்கு. ஆனால் தனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்ட சூழ்நிலையிலே தன்னை அந்த அவமானத்திலிருந்து காத்து விட்டு ஒரு சாதாரண தேரோட்டி மகனை அரசனாக்கியதால் அவன் அப்பொழுது சபலம் செய்வான். அந்த அந்த அதான் நட்பு ஆராயாமல் செய்த நட்பு. அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன். உணர்ச்சி வசப்பட்டு ஏற்பட்ட நட்பினால் கடைசி வரை அவனோடு இருந்து செஞ்சோற்று கடந்து இருப்பதற்காக கடைசி வரை இருந்து துரியோதனுக்கு முன்னாலேயே போர்க்களத்திலே உயிரை துறப்பான் கர்ணன். இப்போ நட்புக்கு இலக்கணமாக சொல்லும்போது அதில் இன்னொரு இடம் பல காட்சிகள் உண்டு, அதெல்லாம் சொன்னால் நேரம் ஆகிடும். தன்னுடைய தாய் குந்தி தேவி பாண்டவர்களுடைய தாய், அவள் தான் கர்ணனுக்கும் தாய். தன்னுடைய தாய் யார் என்று தெரியாத சூழ்நிலையை தாய் தான் நான் தான் உன்னுடைய தாய் என்று சொல்லிவிட்டு நீ உன்னுடைய சகோதரர்களாலே பாண்டவர்களோடு சேர்ந்து கொள் என்று சொன்ன பொழுது கூட கர்ணன் சேரமாட்டான். என்னுடைய நண்பனுக்காக நான் போர்க்களத்தில் உயிர் விட்டாலும் விடுவேனே தவிர சகோதர பாசத்தினால் நான் அங்கு சேரமாட்டேன் என்று மறுத்து விடுவான். இதுதான் நட்புக்கு சிறப்பு. அப்போ நல்ல நண்பனை பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட வேண்டியதில்லை. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். ஒரு உணர்ச்சியினால் நட்பு ஏற்பட்டால் அது நிலைக்காது, உள்ளத்தினால் ஏற்பட வேண்டும். அதுக்கு உதாரணம் யாருன்னா கர்ணன் குசேலனுடைய நட்பு. கர்ணன் குசேலனோடு பாலிய சிநேகிதன். ஆனால் கிருஷ்ணன் மகாராஜா ஆகி துவாரகாபுரியில் ராஜாவாயிட்டான். குசேலன் 27-28 குழந்தைகளை பெற்று வறுமையில் வாடுகிறான். அப்படிப்பட்ட குசேலன் கிருஷ்ணனை போய் பார்க்கணுன்னு பார்க்குறான். அழகாக வரும் அந்த காட்சி, ஏற்கனவே பல நேரம் சொல்லிட்டேன். பார்க்க போகும்போது கிருஷ்ணன் குசேலனை அன்போடு வரவேற்று மரியாதை செய்து, இந்த குசேலனானவன் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும்னு ஒரு சிறு துணியிலே ஒரு கைப்பிடி அவல் எடுத்து கொண்டு போகிறான். ஏன்னா இவனும் ஏழை, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு அவல் மாத்திரம், ஒரு கைப்பிடி அவல் அவனுக்கு பிடிக்கும்னு அந்த அவலை எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறான். அந்த அவலை கிருஷ்ணன் சாப்பிட்றான். இவனுடைய வறுமை நீங்குகிறது. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால், அந்த நட்பு என்பது அதான் இங்கே சொல்கிற மாதிரி, ஒடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. கிருஷ்ணனை நண்பன் என்று ஏற்றுக்கொண்ட குசேலன் அவனை பார்த்தவுடன் இவனுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி நன்றாக செழுமையாக ஆகிறது.
இன்னொரு இடத்துல நம்முடைய சரித்திரத்தில் உள்ள இது என்னென்னா, கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டதே கிடையாது. ஆனால் இருவரும் நண்பர்கள். பிசிராந்தையாருடைய பெருமையை கேள்விப்பட்ட கோப்பெருஞ்சோழன் அவளை நண்பனாக அடைய வேண்டும் என்று தவிக்கிறான். பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுடைய பெருமையை கேள்விப்பட்டு அவனை நண்பனாக 2 பேரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. இது அருமையான இது. இருவருக்கும் ஒருவருக்கொருவர் சந்திக்காமல் ஒருவர் பற்றி ஒருவர் கேள்விப்பட்டு மனத்தளவில் நண்பர்களாக இருக்கிறார்கள். கோப்பெருஞ்சோழன் இறந்தவுடன் பிசிராந்தையாருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், அவருக்கு வயதாகிவிட்டது, ஆனால் தலைமுடி நரைக்கவில்லை. காரணம் கேட்டாங்க. 3 காரணம் சொன்னார். என்னுடைய அரசன் நேர்மையான முறையிலே ஆட்சி செய்கிறான் கோப்பெருஞ்சோழன். ஆகவே எனக்கு என்னுடைய அரசை பற்றி, நாட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய மனைவி மகா உத்தமி, என்னுடைய குடும்பத்தினுடைய வருமானத்துக்குள் என்னை குடும்பம் நடத்துவதால் என்னுடைய குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, நாட்டை பற்றி கவலை இல்லை. நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வருமானத்துக்குள்ளே என்னுடைய மனைவி குடும்பம் செய்வதால் எனக்கு குடும்பத்தை பற்றிய கவலை இல்லை. என்னுடைய பையன் நல்ல ஒழுக்கமான பையனாகவும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டு மக்களும் ஒழுக்கத்துடன் நன்றாக இருப்பதால் எனக்கு எதிர்காலத்தை பற்றியும் கவலை இல்லை. இப்போ நிகழ்காலமும் எனக்கு கவலை இல்லை, எதிர்காலமும் கவலை இல்லை. ஆகவே என்னுடைய தலை நரைக்கவில்லை என்று அவர் ஒரு பாடல் பாடினாராம். அப்படிப்பட்ட கவலையே படாத அந்த பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் போரிலே இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் தற்கொலை பண்ணிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, வடக்கு திசையை நோக்கி, வடக்கு திசை யம திசைன்னு பேர், அந்த வடக்கு திசையிலே அமர்ந்து கொண்டு உண்ணாவிரதம் உயிரை விட்டுடுவாங்க. அப்படி வடக்கு திசையை நோக்கி இருந்து பிசிராந்தையார் தன்னுடைய பழகாத கண்ணால் காணாத நண்பனுக்காக உயிரை விட்டார் என்பது நம்முடைய சரித்திரம் சொல்லக்கூடிய உண்மை. ஆகவே நட்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கும் நாட்டுக்கும் உயர்வை தருவது என்பதால், நட்புக்கு நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வரிசையாக. ஒரு சில இது அந்த நட்புங்கிறதுக்கு உண்டான ஒரு சில நிகழ்ச்சிகளை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த இதில் இன்னும் நன்றாக அடுத்த அதிகாரத்தில் நட்பு ஆராய்தல் என்று சொல்லுவார். சும்மா எடுத்த உடனே எல்லாம் நட்புன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. நட்புக்கு உண்டான சில தகுதிகள் இருக்குது, அதை அடுத்த அதிகாரத்தில் சொல்லுவார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அல்லாத இறைவானீதாராய் பரையலோரம் பாவாய். எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சியும் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோரும் பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பெற்று இன்புறுவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.